Dear viewers, so warmly welcome back to Learning Mathematics YouTube channel. ஸோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து யூனிட் வைஸ் வீடியோ கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து மோர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி போடுங்க சார், கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த டிஎன்பிசி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேக்ஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணிங்களா நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அதாவது எப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து நமக்கு ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் எது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து ஒவ்வொரு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம சொல்யூஷனோட மோஸ்ட்லி ப்ராப்பர்ட்டியோட ஆர் சொல்யூஷனோட நான் சால்வ் பண்ணி போடுறது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் 2012 கேட்ட அந்த கொஸ்டின் பேப்பர் நான் சால்வ் பண்ணி இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த ஃபஸ்ட்டு கொஸ்டின், த மோட் ஆஃப் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வித் காமா 1 comma 2 degrees of freedom is, the answer is gamma 2 into gamma 1 minus 2 divided by gamma 1 times of gamma 2 plus 2, where gamma 1 should be greater than 2. இது வந்து F distribution ஓட மோடு. நெக்ஸ்ட், the probability density function, the PDF na, the probability density function of the student distribution based on the random variable x1 comma x2 up to xn from a population, the normal distribution mu comma sigma square, mean mu variance வந்து sigma square na. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்குன்னா 1 by square root of n minus 1 இந்த பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 1 by 2 comma n minus 1 by 2 into 1 plus d square divided by n minus 1 power minus n by 2. இது வந்து PDF ஓட ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், third question, let x1 comma x2 up to xn be a random sample from a normal distribution of n of mu comma sigma square, then x bar and xi minus x bar are independently distributed as. x bar na normal distribution, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன். கண்டிப்பாக மியூ கமா சிக்மா ஸ்கொயர் பை n தான் இருக்கும், டிவைட் பை n தான் இருக்கும். நீங்கள் எந்த புக்குனாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது திஸ் ஒன் இஸ் வெரி ஸ்டாண்டர்ட் ஒன். அண்ட் xi மைனஸ் x பார்னா என்ன வேணும், மீன் வந்து 0 ஆகிடும். n ஆஃப் 0 கமா n மைனஸ் 1 டிவைட் பை n டைம்ஸ் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ நெக்ஸ்ட், ப்ராப்ளம் நம்பர் 4, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன். த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் தி டி டிஸ்ட்ரிபியூஷன் ஏர். இது என்ன வேணா, இது எப்படி வேணா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n பை n ப்ளஸ் 2 எழுதலாம், இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் n பை n ப்ளஸ் 2 power 1 by 2. So next question number 5, the standard error of the sample mean x bar for a random sample of size n from a population size n with sampling in without replacement. இது ரொம்ப முக்கியம். without replacement for a finite population, sigma divided by square root of n into square root of 1 minus small n minus 1 divided by n minus 1. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இது இப்படி படிச்சுக்கலாம். அதாவது சிக்மா டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் என் மைனஸ் என் டிவைட் பை ஸ்மால் என் மைனஸ் என். கேபிட்டல் என்னா அந்த பாப்புலேஷனோட சைஸு, ஸ்மால் என்னா சாம்பிள் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், y equal to mx plus 4 and x equal to 4y plus 5, then the regress line y on x and x on y, the m lies between the values. அதாவது என்னன்னா, ரெண்டு ரெக்ரஸ் லைன் கொடுத்துட்டாங்க, அது byx bxy கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த எம்மோட வேல்யூ வந்து எதுலேருந்து எது வைக்கிற இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா the regression coefficient r of xy equal to square root of byx into bxy. இது பார்த்தீங்கன்னா byx வந்து m, இது வந்து 4, இது இந்த 2 into square root of m. ஸோ ஆல்ரெடி நமக்கு என்னென்னா the regress line always lies between -1 to +1. அப்போ m வந்து 0 to 1/4 0.25 இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து அப்ளிகபிள். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், the relation between the expected value of r and the standard deviation of sigma with usual constant factor is, இதுவும் ஃபார்முலா,
E of R equal to D2 into sigma. The control chart consists of 3 control lines. அதே மாதிரி control chart is a technique tool in process. The originator of control chart is Walter A. Snowshot. அதாவது ஸ்னோவாட்னு சொல்லுவாங்க. The recursion line is also named as, இந்த recursion line இன்னொரு நேம் இருக்குது, 3 நேம் இருக்குது பார்த்தீங்க. Predication equation, estimating equation, line of average relationship. The company, any pair of treatments after using ANOVA double, is வந்து இது வந்து Duncan multiple range testனு சொல்கிறாங்க. Next question number 12. இது வந்து ஒரு Poisson distribution. 2% of the pulp manufactured by a company are defective. If the sample of 200 pulps are probability of 2 or more pulps being defective using Poisson approximation is dash. So already நமக்கு Poisson distribution formula தெரியும். P of capital X equal to small x e power minus lambda, lambda power x by x factorial. So NP equal to lambda, அது நமக்கு தெரிஞ்சதுதான். lambda வந்து 2 by 100 இந்த 2%ன்றதால into 200ன்றதால the value is 4. அதே மாதிரி இது என்ன கேட்டிருக்காங்கன்னா the probability of 2 more, the probability of x should be greater than or equal to 2. இது வந்து 1 minus probability of x less than 2 எழுதலாம். 1 minus probability of x equal to 0, x equal to 1 போடும்போது இது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. e power minus 4, 4 power 0 by 0 factorial, e power minus 4, 4 power 1 by 1 factorial. இப்போ 1 minus 5 e power minus 4 தான் correct answer. Next, the mean and variance of the binomial distribution 12 and 4. இது ஆல்ரெடி நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை போட்டிருப்பேன். ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணிங்களா பி வந்து கியூவோட வேல்யூ கிடச்சிரும். நமக்கு என்னென்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. அதனால் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடும்போது எனக்கு என்னென்னா ஆல்ரெடி பி கியூ வேல்யூ தெரியும். இதை வச்சு என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா என்பி ஈக்குவல் டு 12ன்ற போது என்னோட வேல்யூ வந்து 18. அப்போ வந்து 8C1 இன்ட்டு பி பவர் எக்ஸ் கியூ பவர் n மைனஸ் 1 4 divided by 3 power 16 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சாம்பிளிங்கில் இஃப் எக்ஸ் இஸ் ஏ நார்மல் வேரியட் வித் மீன் 20 அண்ட் வேரியன்ட் 64, த வேல்யூ ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் 12 less than x less than 32 இஸ் கிவன் தட் ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. 0 to 1 அந்த வேல்யூ, 0 to 1.5 அந்த வேல்யூ. ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட்டிஸ். இப்போ என்னென்னா இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா. சரியா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மியூவோட வேல்யூ வந்து 20, சிக்மா ஸ்கொயர் வந்து 64, சிக்மா வந்து 8. அப்போ எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா. இப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்னது, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 12 மைனஸ் மியூ 20 டிவைட் பை 8 லெஸ் தென் எக்ஸ், இங்கே என்னது 32 மைனஸ் 12 டிவைட் பை 8. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மைனஸ் 8 by 8 less than x less than 12 by 8. இதை சிம்பிளை பண்ணியில் என்ன கிடைக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் மைனஸ் 1 less than x less than 1.5. இது எப்படி அதனால மைனஸ் 1 to 0, 0 to 1.5. இது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிங்களா 0.747 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 16. Actually 4 persons are chosen at random from a group containing 3 men and 2 women and 4 children. Find the chance that the exactly 2 of them will be children. இப்போ என்னன்னா அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா men 3, women 2, children 4, totally 9. நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 2 of them childrenஆக இருக்கணும். நம்ம சில்ட்ரன் டோட்டலி 4 இருக்காங்க அப்படின்னா 2 of them childrenனா ரிமைனிங் வந்து ஒரு மென் ஒரு உமனாக இருக்கலாம். அப்போ 3C1 காம்பினேடு 3C1 into 2C1 into 4C2 by 9C4. அல்லது 2 சில்ட்ரன் ஆகும்போது ரெண்டுமே மென்னாக இருக்கலாம். அதே மாதிரி 2 சில்ட்ரனாக இருக்கும்போது ரெண்டுமே உமனாக இருக்கலாம். இப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ணிங்களா காமெண்டோரிஸ் போட்டு 10 by 21 இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி இன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். கொஸ்டின் நம்பர் 17. The point of inflection in a normal curve is mu plus or minus sigma. அதே மாதிரி இதுவும் ஒரு ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம். A speaks truth is 75% and P is 80% of the classes.
in what percentage of the cases are they likely contradict to each other in narrating the same incident? இப்போ ஏ ஸ்பீக்கர்ஸ் ட்ரூத் வந்து 70%, அப்போ 75/100. அப்போ லை எவ்வளோ? ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போ லைனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப். இப்போ 1 மைனஸ் 70/100 வந்து 25/100. அதே மாதிரி பி ஸ்பீக்கர்ஸ் ட்ரூத்னா இப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 80/100. அப்போ லைனா 20/100. இப்போ கான்ட்ராக்டிவ் ஈச் அதர்னா அதாவது ஏ உண்மையை பேசும்போது பி வந்து போய் பேசணும். அதே மாதிரி பி உண்மையை பேசும்போது ஏ போய் பேசணும். அதுதான் பி ஆஃப் ஏ டு பி ஆஃப் பி பார் ப்ளஸ் பி ஆஃப் பி டு பி ஆஃப் ஏ பார். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணிக்கலாம். இந்த 7/20. நெக்ஸ்ட் question number 19. In a 2-cube factorial experiment with the R replicates, the error degrees of freedom is 7 and R minus 1. The degrees of freedom error in 2 square experimental design is 3 and R minus 1. So next one. Any two contrast representing effect in 2 power n factorial are both linear and orthogonal contrast. The first 4 moments of normal distribution with the parameter mu comma sigma square. பார்த்தீங்கன்னா 0 sigma square 0 3 sigma for 4. Next question. For a highly variable series, the most suitable mean is arithmetic, அதாவது harmonic mean. ஏன்னா வேல்யூ அதிகமாகும் போது harmonic mean சூஸ் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். The mean of absolute deviation about median is minimum. இதுவும் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் ஆல்ரெடி ஸ்டேட்டில் இப்போ பேசிக் படிச்சிருந்தீங்கன்னா நான் போட்ட எல்லா ப்ராப்ளமே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மீன் deviation is minimum when the deviation is taken from median. The most affected extreme values are arithmetic mean. Yardstick correlation is associated with testing of goodness of bit. The critical region of a test define a region of rejection of null hypothesis. The most powerful test என்னன்னா maximize the probability of rejection under alternative hypothesis. இது வந்து நார்மல் ப்ராப்ளம் தான். 0 to pi by 2 log sin x வந்து minus pi by 2 into log 2. So next one ஒரு ப்ராப்ளம். The sum of the focal distances from any point on the ellipse 9x square plus 16y square plus 144 is focus distance கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. The sum of the focal distance at any point on the ellipse is constant and equal to the length of the major axis of the ellipse. Major axis of the ellipse அதாவது x square by a square plus y square by b square equal to 1னா அந்த மேஜர் ஆக்சிஸ் வந்து 2a or 2b இருக்கணும். இப்போ என்னன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து 140 பவர் டிவைட் பண்ணிட்டேன். இது சிம்பிளை பண்ணிங்கன்னா x square by 16 y square by 9 equal to 1. இது எப்படி அதலாம்னா பை தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் x square by 4 square y square by 3 square equal to 1. இது ஏவோட வேல்யூ 4. இது இதில் எது மேஜர்னா a. அப்போ சம் ஆஃப் தி ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அட் எனி பாயிண்ட் அண்ட் தி கிவன் எலிப்ஸ் இஸ் 8. ஏன்னா 2 times of into 4. ஓகே, இது வந்து அப் டு இது வரைக்கும் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துக்குறோம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ரெமைனிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போடுறேன். அதனால் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ நான் யூனிட் வைஸ் வீடியோ வந்து மேக்ஸிமம் நான் போடுறதுக்கு இதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து யூனிட் வைஸ் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு நிறைய இந்த குப்தா கபூர் அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டேட் போர்டு 11th அண்ட் 12th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.